கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இப்போதும் உம்முடைய வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைவிட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் தியானிக்கின்றதான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விற்கும் எங்களுடைய ஆத்மீக வாழ்விற்கும் பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று இறைமைந்த நாம் இயேசுவின் வழியாய் வேண்டி நிற்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் வழங்குவாராக. இந்த நாளிலேயும் உங்களோடு கூட திருமறையின் சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த ஆலயத்திலே வாய்ப்பை நல்கியதான நம்முடைய திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் பரிபாலன குழுவினருக்கும், திருச்சபையினராகிய உங்கள் யாவருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டினுள்ளாக ஒரு பெரிய மேஜை ஒன்று இருந்தது. அந்த மேஜை முழுவதுமாக உணவுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டிற்குள்ளாக இருக்கின்றவர்களை அழைத்து சொன்னார், இந்த மேஜையில் இருக்கின்ற அத்தனையும் உங்களுக்கு, வேறு யாருக்கும் அல்ல. ஆகவே நீங்கள் புசியுங்கள். இப்பொழுது அவருடைய வீட்டில் வெளியே கதவு தட்டப்படுகிறதான சத்தம் கேட்கிறது. அந்த கதவின் சத்தமானது நீண்ட நேரமாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. வீட்டின் உரிமையாளர் அந்த கதவை திறக்கின்றார். திறந்து பார்க்கிறதான வேளையிலே ஒரு பெண்மணி ஒரு சிறிய குழந்தையை தன்னுடைய கரத்திலே வைத்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த பெண்மணி அந்த ஊருக்கு சொந்தமானவள் அல்ல. அவள் வேறு ஒரு ஊரை சார்ந்தவள். அந்த பெண்மணியை பார்த்த மாத்திரத்திலே அந்த வீட்டின் உரிமையாளர் கேட்கிறார், என்ன வேண்டும் என்று. அவள் சொல்லுகின்றாள், என்னுடைய குழந்தை இப்பொழுது மரிக்கும் தருவாயில் இருக்கிறது. இந்த குழந்தைக்கென்று உணவு அளிக்க முடியுமா என்று கேட்கின்றாள். அப்பொழுது அந்த உரிமையாளர் சற்று நேரம் அவளோடு கூட உரையாடுகிறதான வேளையிலே அந்த உரையாடலிலே ஈர்த்து போன அந்த மனிதர் சொல்லுகின்றார், உணவு மேஜை மட்டுமல்ல, இந்த அறையும் உனக்கென்று திறக்கின்றது என்று சொல்லி அவளை அன்போடு தன்னுடைய இல்லத்திற்குள்ளாக அவள் அழைக்கின்றார். தன்னை அந்த சகோதரியையும் பிள்ளையையும் அந்த உரிமையாளர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த நாளிலே நமக்கு ஆதீனத்தின் மூலமாக தரப்பட்டிருக்கின்றதான ஒரு தலைப்பு, கால் டு பி இன்க்ளூசிவ், அனைவரையும் ஏற்றுக்கொள்ள அழைப்பு. இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அத்தனை நபர்களையும் ஏற்றுக்கொள்ள அழைப்பு என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே சிந்தனைக்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். ஒரு கிராமத்திலே ஒரு பெரிய ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த ஆலயத்தின் உள்ளாக ஒரு சிலர் கடந்து வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஆலய ஆராதனையானது இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே துவங்க இருக்கின்றது. அந்த வேளையிலே அந்த ஆலயத்தில் ஒரு பெரிய மணி ஒன்று இருக்கின்றது. அந்த மணியை அடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மணியை இயக்குகின்றதான ஒரு சகோதரர் அந்த மணியை இயக்குகின்றார். அந்த வேளையிலே ஒரு பெரியவர் கடந்து வந்து அந்த மணியை இயக்குகின்ற அந்த சகோதரனோடு பேசுகின்றார். இந்த மணி யாருக்கென்று அடிக்கப்படுகிறது? அவருடைய கேள்வி, இந்த மணி யாருக்கென்று அடிக்கப்படுகிறது? உடனடியாக அந்த மணியை இயக்குகின்ற அன்பு சகோதரர் கூறுகின்றார், இது உள்ளிருப்பவர்களுக்காக மட்டுமன்று, இது வெளியே யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமான ஒரு அழைப்பு மணி. வெளியே யார் யார் நின்று கொண்டிருக்கின்றார்களோ, இல்லை என்றால் இந்த கிராமத்தில் யார் யார் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேருக்குமான ஒரு அழைப்பு என்று அவர் சொல்லுகின்றதை நம்மால் அவர் கண்டுகொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கூட நம்முடைய தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கிறதான வேளையிலே 3 திருமறை பாடத்தை நமக்கென்று தந்திருக்கின்றார்கள். இந்த 3 திருமறை பாடங்களுக்குள்ளாக இருக்கிறதான ஆழ்ந்த சத்தியங்களை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். அத்தனை காரியங்களையும் நாம் இந்த நாளிலே தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நேரம் பத்தாது. குறிப்பாக இந்த தலைப்பின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக மேற்கோள் காட்டிட விளைகின்றேன். முதலாவதாக நமக்கு தரப்பட்டிருக்கிறதான திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டின் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 56வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 8வது வசனம் வரையிலும் நீங்கள் பார்க்கிறதான வேளையிலே அங்கே அன்னகர்கள் என்கிறதான ஒரு வார்த்தையை கண்டுகொள்ள முடிகிறது. 3வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வரையிலும் நீங்கள் வாசித்து பார்க்கிறதான வேளையிலே ஏசாயா நபியோடு ஆண்டவர் அன்னகர்களை குறித்து பேசுகின்றதை பார்க்கிறோம். 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் நீங்கள் பார்க்கிறதான வேளையிலே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் என்கிறதான ரீதியிலே அவர் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒடுக்கப்பட்ட மக்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நட்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த திருமறையிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்னகர்கள் இல்லை என்றால் கஸ்தரர் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் பாலியல் திறனற்ற ஆண்கள். பாலியல் திறனற்ற ஆண்கள், திருமணத்தை முற்றிலுமாக வெறுக்கின்றவர்கள், திருமண உறவு கொள்ளாதவர்கள், குடும்பம் இல்லாதவர்கள், தனியாக வாழுகிறவர்கள், அதிலேயும் அரண்மனையிலே அரண்மனை சேவகர்களாக வாழுகின்ற இந்த அன்னகர்களை குறித்து இல்லை என்றால் கஸ்தரர்களை குறித்து ஆண்டவர் இந்த திருமறையிலே நமக்கு கற்றுத்தருகின்றதை பார்க்கின்றோம். சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட மக்கள், சமுதாயம் அவர்களை இழிவாக பார்க்கின்றது. சமுதாயம் அவர்களை ஒரு ஆண் மகனாக பார்க்காமல் அவர்களை ஒரு இழிவான எண்ணங்களோடு பார்க்கின்றதை அந்த சமுதாயத்தில் இருந்த வேளையிலே ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றார். எப்படி காண்பிக்கின்றார் என்றால், அவர்களோடு நீங்கள் நட்புறவு கொள்ளுங்கள். அவர்களுக்காக என்னுடைய ஆலயத்தை நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். என்னுடைய ஆலயத்தை நான் திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. நாம் பஞ்சாப் மாநிலத்திலே சுமார் 19 ஆண்டு காலம் பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் சார்பாக 19 ஆண்டு காலம் பஞ்சாப் மாநிலத்திலே பணி செய்தேன். 2012வது வருடத்திலிருந்து 2017வது வருடம் வரையிலும் அமிர்தசரஸ் என்கிறதான இடத்திலே பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது முடித்து 2017லிருந்து 2023வது வரையிலும் மோகா என்கிறதான ஒரு பணித்தளத்திலே பணி செய்தேன். சுமார் 7-8 ஆண்டு காலம் அந்த மோகா என்கிறதான
மாவட்டத்திலே பணி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மோகா, லூதியானா, பிரோஸ்பூர் என்கிறதான 3 மாநிலங்களை உள்ளடக்கிய அந்த பணித்தளத்திலே மொராசி இனத்தை சார்ந்த ஒரு சீக்கிய குழு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த மக்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். சீக்கிய குருக்களோ சீக்கிய மக்களோ இவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இவர்களும் சீக்கியர்கள் தான், ஆனால் சமுதாயத்திலே மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள். இவர்களுடைய பிள்ளைகள் கல்லூரிகளுக்கோ இல்லை என்றால் பாடசாலையிலே சென்று படிப்பதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கென்று எந்த பாடசாலைகளும் இல்லை. இந்த மோகா என்கிறதான மாவட்டத்திலே இவர்கள் குறைந்தது 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். இந்த மொராசி இன மக்கள். இவர்களுக்கென்று சொந்தமாக வீடு இல்லை. இவர்கள் குடிசை போட்டு அரசாங்க நிலத்திலே, சாலை ஓரங்களிலே, இன்னும் அவர்களுக்கென்று ஒரு ஸ்லம் ஏரியாவிலே ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த குழு மக்களை தேடி கண்டுபிடித்து அந்த மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த இனத்தில் இருந்து ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி திருமணமானவர்கள். அந்த பெண்ணினுடைய பெயர் பீரா. அந்த பெண்மணி ஒரு நாள் என்னோடு கூட சொன்னார்கள், பாதிரி சாப், நான் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாதா என்று அந்த சகோதரி ஒரு கேள்வி கேட்டார்கள். உடனடியாக இந்த வார்த்தை என்னுடைய சிந்தையிலே சென்று என்னுடைய தூக்கத்தை கலைத்தது. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியாது? பஞ்சாபி மொழியிலே வேதாகமம் இருக்கிறது, ஆனால் அந்த மொழியிலே இந்த இன மக்கள் படிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த பிள்ளைகளும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இரவு பாடசாலைகளை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராமை நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். அதில் அநேக மொராசி இனத்தை சார்ந்த அன்பு சகோதரிகள் கடந்து வந்தார்கள், அன்பு சகோதரர்கள் கடந்து வந்தார்கள். கடந்து வந்து அந்த வேதத்தை கற்றுக்கொள்வது எப்படி என்பதற்கு முன்பதாக அவர்கள் அந்த பஞ்சாபி மொழியை கற்றுக்கொண்டார்கள். கல்லூரிக்கோ பாடசாலைக்கோ சென்ற அனுபவம் இல்லை. இதற்கு முன்பதாக பஞ்சாபி எழுத்துக்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாத ஒரு குழு மக்கள் இப்பொழுது ஒவ்வொரு எழுத்தாக அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். கற்றுக்கொண்டதின் விளைவாக சுமார் 3 வருடம் நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்தோம். 3வது வருடத்திலிருந்து அந்த பிள்ளைகள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், பெண்மணிகள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், பெரியவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இப்பொழுது இதே பீரா என்கிறதான சகோதரி சொன்னாள், நாங்கள் இப்பொழுது வேதத்தை கற்றிருக்கின்றோம், ஏன் நாங்கள் ஆராதனை நடத்தக்கூடாதா? நாங்களே ஏன் எங்களுடைய திருச்சபையிலே ஆராதனையை நடத்தக்கூடாது என்று கேள்வி கேட்ட மாத்திரத்திலே அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த அந்த வாஞ்சை இன்னும் அதிகமாக அவர்களை பாடல்களை பாடுவதற்கும் ஆராதனைகளை செய்வதற்கும், அது மட்டுமல்ல அவர்கள் திருச்சபையை நடத்துவதற்கும் அவர்கள் அந்த திருச்சபையின் உறுப்பினர்களாக இருப்பதற்கும் வழிவகை செய்தது. இந்த சகோதரி இப்பொழுது அந்த ஆலயத்திலே ஒரு போதகராக இருந்து செயல்பட்டு வருகின்றார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த சமுதாயம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றதான மக்களை நாம் இழிவானவர்களாக பார்க்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கென்று நம்முடைய ஆலயத்தின் கதவுகளை நாம் திறக்கின்றோமா? இது நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறதான ஒரு கேள்வி. இந்த நாட்களிலே உடை என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கின்றது. உடை அவனிடத்தில் இருக்கிறதான வெல்த் ஒரு மனிதனை ஒரு ஸ்டேட்டஸுக்குள்ளாக கொண்டு வருகிறது. இந்த சமுதாயத்திலே அவனை ஒதுக்கி தள்ளுகின்றது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதான மக்களை ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி, அவர்களிடத்தில் நீங்கள் நட்பை செலுத்துங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் யாரையாவது ஒதுக்குகின்றோமா? இந்த வேதத்தை நீங்கள் தெளிவாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால்
இந்த உலகத்திலே ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் அவருடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் அத்தனை பேரும் மதிப்புக்குரியவர்கள். அப்படி ஒரு மனிதனை நான் மதிப்பற்றவனாக பார்ப்பேன் என்று சொன்னால், என்னுடைய நிலையிலிருந்து அவனை தாழ்ந்தவன் என்கிறதான ரீதியிலே நான் பார்ப்பேன் என்று சொன்னால், யாரை நான் அவமதிக்கின்றேன் என்று சொன்னால், படைத்த ஆண்டவரை நான் அவமதிக்கின்றேன். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை மனிதர்களை நாம் அவமதிக்கின்றோம். எத்தனை மனிதர்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களை நான் நட்போடு கூட பழகி அவர்களை கிறிஸ்துவின் அண்டையில் ஒன்றிணைக்க வேண்டும். அவர்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆலயத்திற்குள்ளாக நான் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்தவம் என்பது யாரை உள்ளே வைக்க வேண்டும் என்று சிந்திப்பது அல்ல, யாரையும் வெளியே விட்டுவிடக்கூடாது என்று சிந்திப்பது. புரியுதா? கிறிஸ்தவம் என்பது யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும், யாரை வைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திப்பதல்ல, யாரையும் வெளியே விட்டுவிடக்கூடாது என்று சிந்திப்பதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த தவ காலங்களிலே அவருடைய வார்த்தைகளை நாம் இன்னும் அதிகமாக தியானிப்பதற்கு இந்த நாட்களை நம்முடைய வாழ்நாளிலே தந்திருக்கின்றார். என்னுடைய ஆலயம் திறந்திருக்கிறதா? என்னுடைய ஆலயம் யாருக்கென்று திறக்கின்றது? என்னுடைய உள்ளம் திறக்கின்றதா? என்னுடைய உள்ளம் யாருக்கென்று திறக்கின்றது? என்னோடு கூட சமநிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்காக மட்டுமாக என்னுடைய உள்ளம் திறக்குமே என்று சொன்னால், அந்த உள்ளத்திற்குள்ளாக கிறிஸ்து ஒருபோதும் வாசம் செய்ய முடியாது. அந்த கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் ஒருபோதும் வந்து தங்குவதும் இல்லை என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நான் யாரையாவது தள்ளுகிறேனா? யாரையாவது நான் புறம் தள்ளி விடுகிறேனா? அது குடும்பமாக இருக்கலாம். இன்றைக்கு கணவன் மனைவியருக்குள்ளாக பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், பலவிதமான குடும்பங்களிலே பலவிதமான குழப்பமான காரியங்கள். நாம் நம்முடைய குடும்பத்திலே வாழ வருகின்ற பெண் பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகின்றோம்? அது மிகவும் முக்கியமான ஒன்று. நமக்குள்ளாக இந்த கோட்பாடுகளிலே தவறுகள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த சமுதாயத்தை நாம் கிறிஸ்துவின் பாதைக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் யாவரும் ஒன்றோடு கூட வாழ்வதற்கு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களோடு நாம் நட்புறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவிப்புகின்றதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் 7வது வசனத்திலே, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், இந்த சகல என்கிறதான வார்த்தையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், சகல ஜனங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், அனைத்து ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜெப வீட்டை திறக்கின்றதை பார்க்கிறோம். நாம் எந்த இடத்திலெல்லாம் மூடி வைத்திருக்கின்றோமோ அந்த இடத்திலிருந்து நாம் இந்த நாளிலே திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவதாக ஒரு பகுதி நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேற்று இனத்தவராகிய ஒரு சகோதரி, யூத பெண்மணி அல்ல, கானானிய பெண்மணி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக கடந்து வருகின்றாள். இப்பொழுது அவர்களுடைய உரையாடல் மிகவும் தெளிவாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த பெண்மணி சமுதாய சிந்தனையில் பார்க்கிறதான வேளையிலே ஒரு அந்நிய பெண்மணி. யூதர்களுடைய பழக்கம், யூதர்களுடைய மனதிலே அவர்களுடைய ஆழ்ந்த ஒரு நோக்கம், மேசியா யூதர்களுக்கு மட்டும்தான், கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு அல்ல, அந்நியர்களுக்கு அல்ல என்று சொல்கிறதான ஒரு பார்வை. இந்த பார்வையில் வாழ்ந்து கொண்டிருந்ததான ஜன கூட்டத்தின் மத்தியிலே இயேசுவானவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு அந்நிய பெண்மணி இயேசுவை நாடி வருகின்றாள். இயேசுவை நாடி வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே,
எனக்கு நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய அன்பை இயேசுவோடு கூட வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அவளுடைய மகள் பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கென்று அவள் எத்தனையோ பிரயாசங்களை பட்டு அதிலிருந்து விடுதலை வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கின்றாள். ஆனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது இயேசுவை நாடி வருகின்றாள். இயேசுவை நாடி வருகிறதான வேளையிலே இயேசு கூறுகின்றாள், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. ஒருவேளை இந்த வார்த்தை கடினமான வார்த்தை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். இதற்கு முன்பதாக அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் பார்க்கிறதான வேளையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இயேசுவோடு கூட சொல்லுகிறார்கள், இந்த பெண்மணி நம்மை தொடர்ந்து வருகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி இயேசுவுக்கு அவர்கள் சொல்லுகின்றதான வேளையிலே இயேசு இந்த சீஷர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார். சமுதாயம் ஒரு புறத்திலே அவர்களை அந்த பெண்மணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது சீஷர்களும் தன்னோடு கூட இருக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சீஷர்கள் கூட இந்த சகோதரியை ஒதுக்குகின்றதை பார்க்கின்றோம். இயேசு அங்கே அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க நினைக்கின்றார். வேறுபட்ட மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இந்த சமுதாயத்திலே வேறுபட்டு நிற்கின்றதான மக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தையிலே சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகள் என்றால் இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நாய்க்குட்டிகள் என்று சொன்னால் அந்நியர்கள். இது யூதனுடைய மண்டையிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, நாய்க்குட்டி. ஆனால் இயேசு இங்கே பயன்படுத்துகிறதான அந்த வார்த்தை எந்த விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது வீடுகளிலே செல்லமாக வளர்க்கக்கூடியதான செல்ல பிராணி. அது எங்கே இருக்கும் என்று சொன்னால் மேஜையிலே இருக்கும். நாம் எங்கு உணவருந்துவதற்கென்று நாம் உட்காருகிறோமோ அந்த இடத்திலே இருக்கிறதான அந்த நாய்க்குட்டிகளுக்கு ஈடாக இவர் அங்கே அந்த சொல்லை பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை இன்னும் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த செல்ல பிராணிகளிடத்தில் நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோமோ அப்படி நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான சிந்தை, அந்த கோட்பாடுகளுக்குள்ளாக ஆண்டவர் அங்கே அந்த சீஷர்களையும் அவரோடு கூட வந்திருந்தவர்களையும் அவர் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான சிந்தையிலே யூத மக்களுடைய அந்த சிந்தையை முற்றிலுமாக அவர்களுடைய சிந்தையிலிருந்து நீக்கி போட வேண்டும் என்கிறதான ரீதியிலே ஆண்டவர் அந்த சொல்லை அங்கே பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையிலே வேறுபட்ட மக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ். கிறிஸ்து என்னை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரோ அதை போல நான் இந்த சமுதாயத்திலே வேறுபட்டு நிற்கின்றதான மக்களை, ஜாதி மக்களை, இன மக்களை நான் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினார். இரு திறத்தாரையும், பிளவுபட்டு நிற்கின்ற மக்கள், வேறுபட்டு நிற்கின்ற மக்களை கிறிஸ்து சிலுவையின் மூலமாக ஒரே திறத்தாராக என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒப்புரவாக்குகின்றார். இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஒன்றாய் இருக்கிறார்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக அனைவரையும் ஒப்புமைப்படுத்த வேண்டும். எல்லாரையும் கிறிஸ்துவின் மூலமாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பணியை தான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவானது சுமார் 24 மாநிலங்களில் செய்து வருகிறது. சுமார் 269 பீப்புள் குரூப் மக்கள் மத்தியிலே இந்த பணியை நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவானது சுமார்
936 மிஷனரிகள் மூலமாக செய்து வருகிறது. அன்பானவர்களே, இந்த 24 மாநிலங்களிலே செய்யப்படுகிறதான இந்த ஊழியத்தின் வாயிலாக சுமார் 8.5 லட்சத்திற்கும் அதிகமான ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்திருக்கின்றார். 1500க்கும் அதிகமான சுதேச ஊழியர்கள், அதாவது இவாஞ்சலிஸ்டை ஆண்டவர் இந்த இயக்கத்தோடு இணைத்திருக்கின்றார். சுமார் 120க்கும் அதிகமான இன்ஸ்டிடியூட்டுகளை உருவாக்குவதற்கு, நிறுவுவதற்கு, பிள்ளைகளுக்கு கல்விகளை கொடுப்பதற்கென்று இந்த இயக்கத்தை ஆண்டவர் பயன்படுத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாது சுமார் 13,700க்கும் அதிகமான ஆதிவாசி பிள்ளைகளை, அவர்களை கல்வி கொடுத்து, அவர்களுக்கு உணவளித்து, அவர்களுக்கு வாழ்வளித்து, அவர்களை இந்த சமுதாயத்திலே ஒரு சிறந்த நபர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இயக்கமானது தொடர்ந்து பணி செய்து வருகிறது. அன்புக்குரியவர்களை, இன்னும் சுமார் 18,500க்கும் அதிகமான பிள்ளைகள் இன்றும் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல், அவர்களுக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவானது உதவ முடியாமல் ஸ்பான்சர்ஷிப்புக்காக தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிள்ளைக்கு ஆகக்கூடியதான செலவு 1,500 ரூபாய். 24 மாநிலங்களிலே எல்லா மாவட்டங்களையும் நாம் சந்தித்து விட்டோமா? எல்லா இன மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டோமா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் இல்லை. ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் 4-5 மாவட்டங்கள் மட்டுமே, ஒரு சில பீப்புள் குரூப் மக்கள் மட்டுமே சுவிசேஷத்தினால் சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற பீப்புள் குரூப் மக்களை சந்திப்பதற்கென்று மிஷனரிகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேவை எத்தனையோ இருக்கிறது. ஒரு மிஷனரியை தாங்க வேண்டும் என்று சொன்னால் 4,000 ரூபாய் நம்முடைய இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது. நேற்றைய தினத்தில் ஒரு டெடிகேஷன் சர்வீஸ் ஆனது நடைபெற்றது ஆந்திர மாநிலத்திலே, விசாகப்பட்டினம் என்கிறதான ஒரு பகுதியிலே. சுமார் 50 மிஷனரிகளை டெடிகேட் செய்தார்கள் ஒரு திருச்சபையிலே. அந்த திருச்சபையிலிருந்து ஒரு நபர் 30 மிஷனரிகளை அவர் என்ன செய்தார், தாங்குகின்றார். அந்த 30 மிஷனரிகளையும் அந்த நபர் ஒருவர் மட்டுமே அவர் தாங்குகின்றார். அந்த 30 மிஷனரிகளுக்கும் அவரோடு இன்னும் ஒரு சில குடும்பங்கள் சேர்ந்து ஒரு திருச்சபையில் 50 மிஷனரிகளை தாங்குவதற்கென்று கடந்து வந்தார்கள். அப்பொழுது அந்த 30 மிஷனரிகளை தாங்கி வருகிறதான அந்த அன்பு சகோதரர் சொன்னார், 24 மாநிலங்களிலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவானது பணி செய்கிறது. என்னுடைய நோக்கம், நான் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் குறைந்தது 2 மிஷனரிகளையாவது நான் தாங்க வேண்டும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இது ஏதோ சாதாரணமாக அவருடைய வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழகாக வைத்திருக்கிறார். குமரி மாவட்டத்திலே சாதிய ஒடுக்குமுறைகளின் மூலமாக, சமுதாய ஒடுக்குமுறைகளின் மூலமாக வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வினை வழங்குவதற்கென்று மேலை நாடுகளிலிருந்து மிஷனரிகள் கடந்து வந்தார்கள். தோள்சீலை கலகம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சமுதாய இழுக்கு, பெண்கள் மேலாடை அணிவதற்கு சந்தர்ப்பமற்றவர்களாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட காலம். இந்த காலகட்டத்திலே மிஷனரிகள் மேலை நாடுகளிலிருந்து கடந்து வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதோடு கன்னியாகுமரி மாவட்டங்களிலே ஆண்டவருடைய பணியை செய்தார்கள். விளைவு என்ன? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கல்வியிலேயும் மற்ற அனைத்து ரீதியிலேயும் சமுதாயத்திலே நாம் திறன்பட்டவர்களாக வாழ்வதற்கு அவர்களுடைய அந்த உழைப்பானது இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பின்தங்கிய நிலைமையிலிருந்து நம்மை இந்த சமுதாயமானது வேறுபடுத்தி காண்பித்த அந்த நிலையிலிருந்து நம்மை கிறிஸ்துவானவர் மிஷனரிகள் மூலமாக இன்றைக்கு நாங்களும் சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு தனி பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ரீதியிலே நம்மை உயரச் செய்திருக்கின்ற அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷமானது நமக்கு வந்தது நிமித்தமாக நாம் இப்படி சமுதாயத்தில் வேறுபட்டு நிற்கின்றதான மக்களை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எத்தனை மக்கள் நீங்கள் அந்த பார்வையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்?
இந்த திருச்சபையிலிருந்து எத்தனை குடும்பங்கள் மிஷினரிகளை தாங்குகின்றது? எத்தனை குடும்பத்தின் பிள்ளைகள், ஒரு ஆதிவாசி குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வியை வழங்குவோம் என்று சொல்லி முன் வந்திருக்கின்றது? இது சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. எவ்வளவோ செலவு நாம் செய்கிறோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், எவ்வளவோ செல்வங்களை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தருகிறார். ஊதாரித்தனமாக இன்னும் அநேக வீண் செலவுகள் மூலமாக நாம் அத்தனை ரூபாய்களையும் நாம் செலவு செய்து விடுகிறோம். ஆனால் வேறுபட்டு நிற்கின்றதான இந்த சமுதாயத்திலே, வேறுபட்டு நிற்கக்கூடியதான இந்த மக்கள் மத்தியிலே கிறிஸ்துவை அறிவிப்பதற்கென்று ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறதான அந்த மணியை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோம் என்பதில் இந்த கால வேளையிலே சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வாழ்விலிருந்த மக்களுக்கு, வேறுபட்டு நிற்கின்ற மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை கிறிஸ்துவோடு ஒன்றிணைப்பதற்கு நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் சார்பாக நான் ஒரு மிஷினரியை அனுப்பி என் தேசத்திலே ஊழியத்தை செய்ய முன் வருகிறேன். என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக ஒரு குழந்தையை நாங்கள் படிப்பதற்கென்று நாங்கள் உதவி செய்கிறோம். இதுதான் ஆண்டவர் விரும்புகின்றதான ஒரு வாழ்வு. மற்றவர்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களை நான் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். இதுதான் தவ காலத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட எதிர்பார்க்கின்றதான ஒரு காரியம். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலே சுமார் 7918 ஆலய குழுக்கள் இருக்கிறது, ஆராதனை குழுக்கள். 7918 ஆராதனை குழுக்கள் இருக்கிறது. ஆராதனை குழுக்கள் என்று சொன்னால் ஆலயம் இல்லாமல் வழிபடுகிற குழுக்கள், ஆலயமே இல்லாமல் வழிபடக்கூடியதான குழுக்கள் 7918 குழுக்கள் இருக்கிறது, ஆலயம் இல்லாமல். அன்புக்குரியவர்களே, என்னை ஆண்டவர் ஒரு அழகிய ஆலயத்திலே வழிபடுவதற்கென்று என்னை நிறுத்தி இருக்கிறார். ஆலயம் இல்லாமல் மரத்தடிகளிலேயும், ஆலயம் இல்லாமல் வாடகை இல்லத்திலேயும், ஆலயம் இல்லாமல் பலதரப்பட்ட நிலைமையிலேயும் ஆராதனை செய்கிறதான மக்களுக்கென்று நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பதற்கு முன் வருகிறோம். எத்தனை பேர் இந்த நாளிலே இந்த சத்தத்தை, இந்த அழைப்பை, வெளியில் இருக்கிற மக்களை உள்ளே கொண்டு வருவதற்கென்று இந்த சத்தத்தை கேட்டு நாம் செவிசாய்க்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, இதே திருமறை பகுதியிலே மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறதான வேளையிலே எல்லைகளை உடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. எல்லைகளை உடைக்க வேண்டும். அதாவது 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரிது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட விசுவாசிக்கின்றார்கள். ஆனால் மற்ற மக்கள் மத்தியிலே இந்த பெண்மணியுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டி அவளுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவர் அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இரு திறத்தாருக்கும் இருக்கிறதான அந்த எல்லையை, அந்த கதவை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பூட்டவில்லை, கதவை திறக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த எல்லையை அவர் உடைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளாக இருக்கக்கூடியதான எல்லைகள், ஏற்றத்தாழ்வுகள், இவைகள் யாவற்றையும் உடைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மற்றவர்களை கிறிஸ்துவின் பால் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த திருமறை பகுதியிலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதேதான், இதே சிந்தனையை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே பரலோகத்தை ஆண்டவர் யோவானுக்கு காண்பிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பரலோகத்திலே யார் யார் பிரவேசிக்கின்றார்கள், பரலோகத்திலே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கின்றது என்பவைகளை குறித்து யோவானுக்கு காட்சி தருகிறதான வேளையிலே அங்கே அத்தனை ஜாதிக்காரர்களும் அங்கே பரலோகத்திலே இணைகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் அத்தனை ஜாதிக்காரர்களும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வருகிறதான பணியை செய்ய வேண்டும். நமக்குள்ளாக போடப்பட்டிருக்கிறதான எல்லைகளை உடைத்து அவர்களை உள்ளே அழைத்து வருவதற்கென்று ஆண்டவர் இந்த கால வேளையிலே நம்மை அறிவுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி
இரு திறத்தாரையும் உண்டாகி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. இங்கு சுவர் எழுப்பப்படவில்லை, சுவரானது என்ன செய்கிறது என்று சொன்னால் அங்கே தகர்க்கப்படுகின்றது. அப்படியானால் நமக்கு மற்ற மக்களுக்கும் இடையே இருக்கிறதான அந்த சுவரை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை. அதை தகர்த்து மற்றவர்களை நாம் கிறிஸ்துவின் பால் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. மனிதர்களுடைய கரம் நமக்கென்று முடக்கப்படுகிறதான வேளையிலே கர்த்தரின் கரம் உனக்கென்று திறக்கப்படும். மனிதர்களுடைய கரம் உனக்கென்று முடக்கப்படுகிறதான வேளையிலே கர்த்தருடைய கரம் உனக்கென்று திறக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய கரத்தை நீட்டுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், அமிர்தசரஸ் என்கிறதான இடத்துல பயோனியரிங் ஒர்க் செய்வதற்கென்று நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் சார்பாக 2012 வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் குடும்பமாக அந்த இடத்தில் கடந்து சென்றோம். அமிர்தசரஸ் என்கிறதான பகுதி, அநேகர் தூங்குறது மாதிரி தெரியுது, தாலாட்டுற மாதிரி இருக்குல்ல, இல்லை நல்லா இருக்கா? இல்லை எப்பா சீக்கிரம் முடிச்சிரு ராஜா, எங்களுக்கெல்லாம் சிக்கன்லாம் எடுக்கணும். சுமார் 3 மாதங்கள் அந்த அமிர்தசரஸ் என்கிறதான இடத்திலே நாங்கள் பணி செய்தோம். ஒரு ஆத்துமாக்களும் கடந்து வரவில்லை. அமிர்தசரஸ் என்று சொன்னால் சீக்கியர்களுடைய கோட்டை, வைராக்கியமான சீக்கியர்கள். அது மட்டுமல்ல, அந்த கோல்டன் டெம்பிள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், சீக்கியர்களுடைய புனித ஸ்தலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த அமிர்தசரஸ். அந்த பகுதியிலே ஊழியம் செய்வதற்கென்று நாங்கள் கடந்து சென்றோம் குடும்பமாக. 1 மாதம் ஆகிவிட்டது, 2 மாதங்கள் ஆகிவிட்டது, 3 மாதங்கள் ஆகிவிட்டது. எங்களுடைய வார்த்தைகளையோ எங்களுடைய வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளையோ கேட்பதற்கு ஒரு நபரும் இல்லை. மனதிற்குள்ளாக பயங்கரமான கவலை, பயங்கர சோர்வு. ஐயோ என்ன செய்வது, ஏதோ தவறான இடத்தில் நாம் வந்து விட்டோமா என்று சொல்லி மிகுந்த அங்கலாய்ப்போடு ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வோம். நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்தில் நீர் கொண்டு வந்திருக்கிறேன்? இது வைராக்கியம் நிறைந்த ஒரு பகுதி. இந்த பகுதியிலே நீர் கொண்டு வந்திருக்கிறீர் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் அந்த நோக்கம் இன்னும் எங்களுக்கு நிறைவேறவில்லை. 3 மாதம் ஆகிறது. ஆனால் மற்ற மாவட்டங்களிலே அங்கே கிறிஸ்துவின் பால் அநேக பிள்ளைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பணித்தளங்களிலேயும் சுமார் 600, 300, 400 என்று சொல்லி அநேக சீக்கியர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்ததான ஒரு நேரம். ஆனால் இந்த அமிர்தசரஸ் பகுதியில் ஒரு ஆத்மா கூட இதுவரையிலும் நாங்கள் பேசுவதற்கு கூட, எங்களோடு கூட நின்று பேசி இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு கூட ஒரு மனிதர் இல்லையே என்று சொல்லி நாங்கள் மிகுந்த வேதனையோடு இருந்த காலம். இந்த இக்கட்டான சிச்சுவேஷனில் குமரி மாவட்டத்திலிருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அமிர்தசரஸை சுற்றி பார்ப்பதற்கென்று வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜபக்குழு தலைவர்கள், ஜபக்குழு அங்கத்தினர்கள் அவர்கள் அங்கே கடந்து வந்து என்னுடைய நம்பரை நம்முடைய அலுவலகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தம்பி, நாங்கள் அமிர்தசரில் வந்திருக்கோம். அமிர்தசரில் நாங்கள் இப்போ கோல்டன் டெம்பிள் ஃப்ரண்டில் நிற்கிறோம். நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக எங்களோட கூட இருக்கிறீங்க. எங்களுக்கு இன்னைக்கு அமிர்தசர் ஃபுல்லாக வாகா பார்டர் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஜாலியன் வாலாபாக் வாகா பார்டர் வித்து கோல்டன் டெம்பிள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சுற்றி காட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படினே வந்தீங்க? அது நாங்கள் 3 நாளைக்கு முன்னே வந்துட்டோம். இப்போ நாங்கள் இன்றைக்கி ஃபைனலாக நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு ட்ரெயின் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அண்ணே 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 பெய்யாச்சு 3வது வானம் 4வது வானம் கூட சிலர் போயிட்டாங்க. பாருங்க கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் வந்திருக்கீங்க, கோல்டன் டெம்பிள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீடு எவ்வளோ தூரம்? அண்ணே அதுலேருந்து 12 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அது வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வரலன்னா நானும் வந்து உங்களை என்ன செய்ய முடியாது, பிக்கப் பண்ணி உங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறது கிடையாது. நான் வந்து ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சியாக என்ன இந்த இயக்கம் அனுப்பி வைக்கல, என்னை ஊழியம் செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்போ
அப்போ பணித்தளம் எங்கே இருக்கா? பணித்தளம் இருக்கிறது. 3 மாதத்திற்கு முன்பதாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே நான் பேசிக்கொண்டே இந்த வாகனத்தை இயக்கி சுமார் 15 நிமிடத்திற்குள்ளாக அவர்களை நான் ரீச் பண்ணிட்டேன். 15 நிமிடமாக கான்வர்சேஷன் போய் ரீச் பண்ணிட்டேன். போய் அவங்க முன்னே போய் நிற்கிறேன். ஜஸ்டின், நான் வந்திருக்கேன் அப்படின்னேன். தம்பி எப்படி வந்துட்டீங்க? வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாங்க அப்படி அவங்கள கூட்டிகிட்டு போய், அப்போது அதில் ஒரு சில அக்காமார்கள் இருந்தாங்க, வயோதிப அக்காமார்கள் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் 3 மாதம் ஆச்சு, ஒரு ஆத்மா கூட எங்களோடு கூட பேசுவதற்கு தயாராக இல்லை. ஒரு நபர்களுக்கு கூட நாங்கள் இதுவரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியவில்லை. எங்களுக்காக ஜெபியுங்கள். அவங்க சொன்னாங்க, தம்பி நாங்கள் எங்களுடைய ஷெட்யூல்டு படி எங்களுடைய நேரமாகி கொண்டே இருக்கிறது. நாங்கள் அநேக இடத்திற்கு போக வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு பர்ச்சேசிங் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அக்கா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், எது வேணாலும் செய்யுங்க, ஆனால் எங்களுக்காக நீங்கள் 1 மணி நேரமாவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவர்களோடு வந்த அந்த அண்ணன்மார்கள் ஒரு சிலர் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சில அக்காமார்கள் ஐயோ தெரியாதனமா அந்த இடத்தில் வந்துவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறதான வேளையில் ஒரு அக்கா சொன்னாங்க, தம்பி இவ்வளோ சொல்கிறாருல்ல, நம்ம ஏன் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அவங்க 1 மணி நேரம் ஜெபித்தாங்க. 1 மணி நேரம் ஜெபித்தாங்க. எங்களுடைய ஊழியத்தின் அந்த தரிசனத்தை எல்லாம் நாங்கள் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தோம். ஆரம்பிக்க ஒவ்வொரு சகோதரிமார்களாக, ஒவ்வொரு சகோதரர்களாக கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக உதித்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சுமார் 3.5 மணி நேரம் எங்களுடைய இல்லத்திலே இருந்து அவர்கள் ஜெபித்தார்கள். இப்பொழுது சொன்னார்கள், எங்களுக்கு இந்த நாளிலே வாகாபாடர் தேவையல்ல, எங்களுக்கு பர்ச்சேசிங் தேவையில்லை, இந்த ஜெபம் பரலோகத்தின் வாசலை திறந்ததை போல் இருந்தது என்று சொல்லி அந்த நாளிலே ஜெபத்தை நிறைவு செய்து அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து விட்டார்கள். நடந்தது என்ன? டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர்கள் ஜெபித்து சென்றார்கள். ஜனவரி மாதத்திலே 14 பேரை தந்து ஆண்டவர் எங்களுக்கு ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வரமாட்டேங்குது. உங்களுடைய சக்தி இவ்வளோதானா? உங்களுடைய சக்தி இவ்வளோதானா? அல்லேலூயா, அல்லேலூயா. சுமார் 5 ஆண்டுகள் நாங்கள் பணி செய்தோம். 2356 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம், 2 திருச்சபைகளை கட்டவும், 9 ஆலய ஆராதனை குழுக்களை ஆரம்பிக்கவும் ஆண்டவர் அந்த 5 ஆண்டுகளிலே உதவி செய்தார். எல்லைகளை உடைப்பதற்கென்று வேறுபட்ட மக்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லி, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு மதிப்பளித்து அவர்களோடு நட்புறவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை எதிர்பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை பாருங்கள். அவர் பாவிகளோடு உட்காருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் ஒதுக்கப்பட்ட மக்களை அவர் அரவணைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நோயாளிகளை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சமுதாயம் தள்ளிய மக்களை அவர் வாழ்வளித்து அவர்களை உயர்த்தியதை நாம் பார்க்கின்றோம். அதே சிந்தையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக இந்த காலை வேளையிலே தந்திருக்கின்றார். அந்த சிந்தையோடு நம்முடைய கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே இத்தனை நாட்கள் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி இருக்கிறீர். இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட சிந்தையை தந்திருக்கிறீர். நான் இதற்கென்று என்னை தயார்படுத்தி நான் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நான் அநேகரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன் என்கிற சிந்தையிலே நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தாவே, உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தாரும், பிரிக்காமல் சேர்க்கும் மனதை தாரும், எல்லோரையும் அன்போடு அணைக்கும் கிருபையை தாரும். எங்கள் சபையும் எங்கள் வாழ்க்கையும் உம்முடைய இணைவு ராஜ்யத்தை பிரதிபலிக்கட்டும். ஆமென்.